இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மூதாட்டியே, என்னால் அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. ஏதோ ஒரு சக்தி என்ன உள்ள போக விடாம தடுக்குது. இது ஆடி மாசம், அம்மனோட மாசம். மங்களகரமான வீட்டில் அம்மன் வந்து வாசம் செய்யறது இந்த மாசத்துல தான். கூழ் ஊத்துறது, சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைக்கிறது, நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கு. அதனால தான் உன்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. அது மட்டும் இல்ல, ராணியோட வயித்துல தசாவதானி குழந்தை இருக்கிறதுனால உன்னால ராணிய எதுவுமே பண்ண முடியாது. சரி, அப்போ அதுக்கு என்ன வழி? ராணி உயிருக்கு உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கிற சித்தார்த்த இங்க வர வச்சு அவனோட உயிரை பணயமா வெய். அதுக்கு நீ அக்னி பூஜை செய்யணும். அந்த நெருப்புக்கு உன்னை காணிக்கையாக்கி அதோட விளைவா அந்த சித்தார்த்த உயிர் இங்க வந்து நீ செய்யற பூஜையில கலக்கணும். மூதாட்டியே, அவ்வளவுதானே? அந்த பூஜையை இப்பவே ஆரம்பிக்கிற. யோ, எழுந்திரியா. கீழே பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சிச்சு. தாத்தா நல்ல நேரம் ஆரம்பிக்க போது பூஜையை பண்ணணும்னு சீக்கிரமா வர சொல்லுகிறாரியா. யோ, சொல்லு, என்ன இருக்கிறா? அம்மா, ஐயோ, ஐயோ, தாத்தா, தாத்தா, என்னக்கா இது? தாத்தா. தம்பி, என்ன இது? எதுக்கு அந்த ராணி கத்துக்கிட்டு இருக்கா? அக்கா, ஒருவேளை ராணிக்கு பிரசவ வலி வந்திருக்குமோ? வாங்க வாங்க போய் பாப்போம். போய் பார்க்கலாம் போங்க. ராணி, சரி வாங்க, என்னன்னு போய் பாப்போம். வாங்க. ராணி, ஐயோ ராணி, ஐயோ ராணி, 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 ராணி. ஏய் மூதாட்டியே, இந்த பூஜையை செஞ்சு முடிச்சா அந்த மந்திர வாளும் வேட ரகசிய புத்தகமும் என் கைக்கு வந்துருச்சுன்னா நான் நினைச்சதெல்லாம் நடந்துருமா? இல்ல அகோராதிபதி, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கலா? சரி, அது என்ன சிக்கல் சொல். அந்த மந்திரவாள் வேடனோட இது. அதை எப்படி பிரயோகப்படுத்தணும்னு வேடனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வேட ரகசிய புத்தகமும் வாளும் உன் கையில கிடைச்சா மட்டும்தான் நீ வேடனை அந்த பனி மண்டலத்திலிருந்து விடுவிக்க முடியும். சரி, அந்த வேடனை விடுவிப்பதில் எனக்கு என்ன பயன்? நீ விடுவிச்ச சந்தோஷத்துல உனக்கு என்ன வர வேணும்னு கேட்பான். அப்போ அவன்கிட்ட இந்த மந்திரவாளை எப்படி பிரயோகப்படுத்துறதுன்னு அந்த வித்தைய அவங்கிட்ட இருந்து கத்துக்கலாம். அந்த வித்தையை கத்துக்கிட்டு அந்த மந்திரவாளை பயன்படுத்தி தசாவதானி குழந்தைய நீ கொல்ல போற விஷயம் வேடனுக்கு தெரியக்கூடாது. நீதான் தசாவதானி குழந்தைக்கு யமன்னு அந்த வேடனுக்கு தெரிஞ்சா அவன் உனக்கே யமன் ஆயிடுவான். அதனால அவனுக்கே சந்தேகம் வராம ராணி வயித்துல இருக்கிற தசாவதானி குழந்தைய கருவிலேயே அழிக்கணும். சரி மூதாட்டியே, நீங்க சொல்றது மாதிரியே நான் செய்யறேன். இப்பவே அந்த அக்னி பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்யறேன்.
குழந்தையோட ஹார்ட் பீட்ல நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாமா, இந்த மாதிரி நேரத்துல இவங்க ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணக்கூடாது. வெயிட்டான எந்த ஒரு பொருளையும் தூக்கவே கூடாது. முக்கியமா இவங்க இப்ப இருக்கிற கண்டிஷன்ல வெயில போகவே கூடாது. சரி. நான் சொன்னதெல்லாம் சீரியஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லது. இல்லனா இவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். இங்க பாருங்க சார், உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல செய்யக்கூடாத சில விஷயங்களை செஞ்சாங்கன்னா முதல்ல இவங்க பிபி ரைஸ் ஆகி உடம்பு முழுக்க படபடன்னு வேர்க்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் மூக்குல இருந்து ரத்தம் வந்துரும். ஐயோ, ஏய் ராணி ஏத்துக்காத. அப்படியே இரு. பொறுமையா இருந்துரு. சொன்ன கேளு. வேண்டாம் இல்ல, ராணி, பாத்துமா. அப்படியே சொன்னா இரு கேளு. ராணி. தாத்தா, எனக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா. டாடிகாரனை பாத்தீங்களா? அவன் உடம்பெல்லாம் முத்து முத்தா ஆத்தா வந்து இறங்கி இருக்கிறா தாத்தா. அம்மா ராணி, நீயே ஆத்தா வந்திருக்கான்னு சொல்ற, அப்புறம் ஏமா வருத்தப்படுற? இந்த ஆடி மாசத்துக்கு அவ நம்ம வீட்டுல வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறா. இத சந்தோஷமா ஏத்துக்கோவம்மா. அவ எப்படி வந்தாலோ அதே மாதிரி வந்த சூடே தெரியாம போயிடுவாம்மா. ஆமா ராணி, டாடி கண்ண நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. அவருக்கு அந்த ஆத்தாளோட அருள் கிடைச்சுக்குது. அவளோட புள்ளைய அவ பாத்துக்க மாட்டாளா? ஏன் தாத்தா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் சோதனை வருது? தமன்னா, ஏய் ராணி, இன்னாடி நீ எங்க எல்லாரையும் ஒரு செகண்ட்ல எப்படி பயமுத்திட்ட தெரியுமா? தாமரக்கா, ராணி மொழி நீங்க இப்படி அழுது அவளையும் சங்கடப்படுத்தாதீங்க. இல்ல, நான் அழுவல. தாடிகாரனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நான் அப்ப தாடிகாரனை பாத்துன்னு வரேன். ராணி, ராணி, வாணா, நீ சொன்ன கேளு. பாத்து, மெதுவாம்மா. ராணி, ராணி, ராணி. விட்டுரு தாமரை, அவளை விட்டுருங்க. அவ போய் பார்த்துட்டு வரட்டும். அப்பா என்னப்பா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதர, அவளை விட்டுருங்க.